Welcome students. In this module we are going to see Standard 8 Social Science History Unit 1 Advent of the Europeans. So what is meant by Advent? Advent na என்ன? Coming. Yes. So Europeans நம்ம இந்தியாவுக்கு வராங்க. ஸோ எதனால் வராங்க, எதுக்காக வராங்க, என்ன பர்பஸ்க்காக வராங்க? ஸோ இட் மே பி ட்ரேடிங் பர்பஸ், ரைட்? யா. ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக வந்திருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது நம்மளுடைய நாட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கலாம். எனிவே, ஸோ யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ யூனிட் 1 Advent of the Europeans. So let's see the introduction part. Many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India in the 18th and 19th centuries have left accounts of their experiences and their impressions of various parts of the country. To know the events of modern period, we have abundant sources at the international, national and regional level. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ், ட்ரேடர்ஸ், மிஷினரிஸ், சிவில் சர்வன்ட்ஸ் இவங்க எல்லாருமே நம்மளோட இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ எந்த செஞ்சுரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th and 19th centuries வந்து நம்மளுடைய கண்ட்ரிஸ் பற்றிலாம் ஸ்டடி பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கெயின் பண்ணிவிட்டு நிறைய சோர்ஸஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் விட்டுட்டு போயிருக்காங்க அபவுட் த மாடர்ன் பீரியட். ஸோ இந்த மாடர்ன் பீரியட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க விட்டுட்டு போன அந்த சோர்ஸஸ் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்டர்நேஷ்னலாகவும், நேஷ்னலாகவும், ரீஜனல் லெவலாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏஷியா பக்கத்தில் ஆல்ரெடி நம்ம ஃபண்டமெண்டல் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஏஷியா பக்கத்தில் இருக்கக்கூடிய காண்டினென்ட் தான் யூரோப். ஸோ யூரோப்லேருந்து நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளோட இந்தியாவுக்கு ஸோ ஒரு சி ரூட் வழியாவோ இல்லைனா லேண்ட் ரூட் வழியாவோ நிறைய மர்ச்சன்ட்ஸ், தென் செயிலர்ஸ், தென் மிஷினரிஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ நவ் லெட்ஸ் see the next paragraph. Sources of மாடர்ன் இந்தியா. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாவில் இந்த ட்ராவலர்ஸ் விட்டுட்டு போயிருக்காங்க, யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ சோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டன் சோர்ஸஸும் இருக்குது, தென் மெட்டீரியல் சோர்ஸஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். கம் லெட்ஸ் see. Sources of modern India. The sources for the history of modern India help us to know the political, socio-economic and cultural developments in the country. From the very beginning, the Portuguese, the Dutch, the French, the Danes and the English recorded their official transaction in India on state papers. Well-preserved records are very valuable to know about their relations in India. The archives at Lisbon, Goa, Pondicherry and Madras were literally stored. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடர்ன் இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதாவது சோஷியல் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ் நம்மளோட கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சோர்ஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரம் த வெரி பிகினிங், ஸோ நம்மளோட கண்ட்ரிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க பிகினிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ்லேருந்து வந்திருக்காங்க, டச் பீப்புள் வந்திருக்காங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்திருக்காங்க, டேனிஷ்லேருந்து டேன்ஸ் வந்திருக்காங்க, தென் இங்கிலாந்துலேருந்து பிரிட்டிஷ் பீப்புள், அதாவது இங்கிலீஷ் பீப்புள் வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஸ்டேட் பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ப்ரிசர்வ்டாக, ரொம்ப பாதுகாப்பாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பத்திரமா வச்சுருக்கோம். ஸோ எங்கே வச்சுருக்கோம்? ஆர்ச்சிவ்ஸில் வச்சுருக்கோம். ஸோ ஆர்ச்சிவ்ஸ்னால் என்ன அர்த்தம்? த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் kept. So this is your first short answer. ஸோ ஆர்ச்சிவ் பற்றி நீங்கள் எழுதுங்க, ஷார்ட் ஆன்சர் எழுதுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர், ஐ எம் ரீடிங், ரிப்பீட் ஆஃப்டர் மீ. த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் kept. ஸோ ஆர்ச்சிவ்ஸ் மீன்ஸ் the place where historical documents and records are
kept. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்ச்சிவ்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்பானில் இருக்குது, கோவாவில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, மெட்ராஸில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாலலாம் இந்த பிளேசஸ் இந்த ஊருங்கள்லாம் ஆர்ச்சிவ்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஹவுசஸ் ஆஃப் precious historical informations. All these sources must, however, be critically evaluated before they are used for historical writing. ஸோ ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் ஏதாவது எழுதணும் அப்படின்னா ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து அதை ரீட் பண்ணி பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக எவாலுவேட் பண்ணி ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஸோ இவர் வந்திருக்காரு, இவர் இந்த விஷயங்கள் செஞ்சார், ஸோ இந்த ஊர்லேருந்து வந்தார், இந்த டைமில் வந்தார், இந்த சீ ரூட் வழியாக வந்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த சோர்ஸஸ் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ த நெக்ஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் சோர்ஸஸ் அண்ட் மெட்டீரியல் சோர்ஸஸ். ஸோ ரிட்டன் சோர்ஸஸ் அப்படின்னா எழுதப்பட்ட ஆவணங்கள். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் எடுத்துக்கலாம், காயின்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை இது ஸ்கல்ப்சர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ராக்கில் எழுதப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சோர்ஸஸ் தான் மெட்டீரியல் சோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see ரிட்டன் சோர்ஸஸ். ஸோ வாட் இஸ் ரிட்டன் சோர்ஸஸ்? After advent of the printing press, numerous books were published in different languages. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்சிட்ட அப்புறமா நிறைய புக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வரதுக்கு முன்னாடி மேபி அவங்க வந்து இங்க் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது எழுதியிருப்பாங்க, இல்லைனா லெட்டர் பேடில் வந்து எழுதியிருப்பாங்க, இல்லைனா வந்து ஏதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து கையால் கை நாட்டு மாதிரி வச்சு பிக்சர்ஸ் மூலமாகவோ இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு அப்புறமா எழுத்தாணி கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெரி குட். ஸோ எழுத்தாணிகள்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓலைகளில். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு அப்புறமா புக்ஸ் எல்லாமே இதிலேருந்து எடுத்து ரிட்டன் சோர்ஸ்லேருந்து எடுத்து எழுதி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Hence, people began to acquire knowledge easily in the fields like art, literature, history and science. ஸோ இது வந்து பீப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த எல்லா ஃபீல்டுலேயும் அவங்க வந்து நாலேஜ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுனால. The Europeans came to know about the immense wealth of India from the accounts of Marco Polo and similar sources. ஸோ யூரோப்பியன்ஸ், அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் தான் நம்ம லெசனில் பார்க்குறோம். ஸோ இந்த அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன், அதாவது யூரோப்பியன்ஸ் பீப்புள் வந்து நிறைய விஷயங்கள் இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் மார்க்கோ போலோ. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எந்தெந்த பிளேஸஸில் எந்த ஸ்பைசஸ் கிடைக்கும், என்ன மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், ஸோ அப்படின்லாம் எல்லாமே நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. யார் ட்ராவலர்ஸ் வந்திருக்காங்க, போயிருக்காங்க, ஸோ இது எல்லா விஷயமும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. ஸோ இது வந்து இதை படிக்கும்போது யூரோப்பியன் ட்ராவலர்ஸ், ட்ரேடர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸஸ் போனால் நம்ம இதை ஆக்குபை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாம் வந்து மார்க்கோ போலோவோட புக் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, த வெல்த் ஆஃப் இந்தியா attracted Europeans to this country. ஸோ இவரோட ரைட்டிங்ஸ் மூலமாக யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, யூரோப்பியன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. நம்மளோட கண்ட்ரியோட வெல்த் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணப்பட்டு ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கண்ட்ரிக்கு வராங்க, ஒன் பை ஒன்னாக வராங்க. ஸோ தென் இஸ் ஆனந்தரங்கம். ஸோ இவர் யார், ஆனந்தரங்கம் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆனந்தரங்கம் இஸ் a name to conjure with the annals of Tamil history. He was a Dubash. Dubash means translator in Pondicherry to assist French trade in India. He recorded the events that took place in French India. His diaries contain the daily events from 1736 to 1760, which are the only written secular record available during that period. So ஆனந்தரங்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர். ஸோ எங்கே இருந்திருக்காரு, பாண்டிச்சேரியில். ஸோ பாண்டிச்சேரியில் தான்
ஃப்ரான்ஸ் அதாவது ஃப்ரெஞ்சு பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்தியா கூட வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ இந்தியா நம்மளுடைய இந்த நம்ம இந்தியாவில் பாண்டிச்சேரி பீப்புள்ஸ் பேசுகிற லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அப்போ ஆனந்தரங்கம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்து அவர் வந்து ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இவர் இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் முக்கியமான என்ன வேலை செய்கிறார் அப்படின்னா டைரி எழுதுகிற பழக்கம் இவருக்கு இருக்குது. ஸோ அன்னன்னைக்கான ஈவெண்ட்ஸ் வந்து கரெக்டாக டெய்லி அப் டு டேட் மறாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன நடக்குது, யார் ட்ரேடர்ஸ் வராங்க, இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, ஸோ என்ன பேசுகிறாங்க, இவர் எல்லாமே அப் டு டேட் வந்து என்ன பண்ணுறாங்க, எழுதுறாங்க. நீங்கள் கூட டைரி எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும். மேபி ஒரு சில பேருக்கு டெய்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்க. ஸோ ஒரு சில பேர் எழுதுவீங்க. ஸோ அதே மாதிரி ஆனந்தரங்கம் வந்து என்ன பண்ணுறாருன்னா டெய்லி ஈவெண்ட்ஸ் எழுதுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒர்க் ஆனாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 1736 to 1760 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ விச் ஆர் த ஒன்லி ரிட்டன் செக்குலர் ரெக்கார்ட் அவைலபிள் டியூரிங் தட் period. His diaries reveals his profound capacity for political judgment and is a most valuable source of history. ஸோ அதுக்கப்புறமா வரவங்களுக்குலாம் இந்த ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது, இந்த டைரியை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் பற்றியெல்லாம் கூட அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரொம்ப வேல்யூபிளான ஒரு ரிட்டன் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஆனந்தரங்கமோட இந்த ஹிஸ்ட்ரி. ஸோ இவர் தான் ஆனந்தரங்கம். ஸோ இவர் தான் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர் துபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் எழுதின டைரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிட்டன் சோர்ஸாக ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் written sources included literatures, travel accounts, diaries, autobiographies, pamphlets, government document and மேனுஸ்கிரிப்ட். ஸோ ரிட்டன் சோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இருந்தாலும் எதெல்லாம் ரிட்டன் சோர்ஸஸ்? ஸோ ரிட்டன் சோர்ஸஸ் அப்படின்னு சொன்னாவே இந்த எல்லாமே எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ லிட்ரேச்சராக இருக்கலாம், இல்லைனா சின்ன பேப்பர்ஸில் வந்து பேம்ப்ளெட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ட்ராவல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை டைரியாக இருக்கலாம், இல்லைனா பயோகிராஃபி, அவங்கள பற்றி தன்னை பற்றி எழுதக்கூடியதான் ஆட்டோபயோகிராஃபி அதுவாக இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து மேனுஸ்கிரிப்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவரை பற்றி ஒரு ஷார்ட்டாக நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். He was a Dubash, that is translator in Pondicherry to assist French trade in India. He recorded the events that took place in French India. His diaries contain the daily events from 1736 to 1760, which are the only written secular record available during that period and is a most valuable source of history. The next one, so இன்னொரு பிக்சரும் கொடுத்துருக்கேன். ஸோ ரிட்டன் சோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரிட்டன் சோர்ஸஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். த நெக்ஸ்ட் ஆர்ச்சீவ்ஸ். ஸோ ஆர்ச்சீவ்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதான். ஆர்ச்சீவ்ஸ் மீன்ஸ் வாட், த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் கெப்ட். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஷார்ட் ஆன்சர். ஸோ அது வந்து நீங்கள் இதை கூட எழுதிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்ச்சீவ்ஸ் is the place where historical documents are preserved. The National Archives of India, NAI, is located in New Delhi. So, archives வந்து நம்மளோட நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ NAI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நிறைய ரிட்டன் சோர்ஸஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பாக சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட ஷார்ட் ஆன்சரில் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒன் வேர்ட்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஆர்ச்சீவ்ஸ் கேட்டாங்கன்னா, ஆர்ச்சீவ்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் ஆர் ப்ரிசர்வ்ட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதே மாதிரி ஒன் வேர்டில் ஃபில்லப்பில் உங்களுக்கு வந்து த நேஷ்னல் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எங்கே இருக்குது, நியூ டெல்லி. NAI, the National Archives of India, is located in New Delhi. It is the chief storehouse of the records of the Government of India. It has main source of information for understanding past administrative machineries as well as a guide to the present and future generation related to all matters. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் போய் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ எப்படி கவர்மெண்ட்
இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிஸ் எப்படிலாம் முன்னாடி கவர்மெண்ட் நடந்திருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஒரு அட்வைஸ், ஒரு கைட் பண்ணுற மாதிரி கூட இருக்குது. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஒரு கைட் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி கூட இந்த ஆர்ச்சிவ்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் கண்டெய்ன்ஸ் அத்தென்டிக் எவிடன்ஸ் ஃபார் நோயிங் த பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக், cultural and scientific life and activities of the people of India. ஸோ நம்ம இந்தியன்ஸ் நம்ம இந்தியாவில் வாழ்கிற மக்களோட எல்லா வகையான, அதாவது அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, அவங்களோட எக்கனாமிக்கல் லெவல் என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் என்ன, அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்ச்சிவ்ஸ் இன் ஏஷியா. ஸோ ஏஷியாலே ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது லார்ஜஸ்ட் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்ச்சிவ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா, NAI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூ யூ நோவில் பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா யார்? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஸோ இவர் தான் ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஃபாதர் ஆஃப் நேஷன் தெரியும், நெக்ஸ்ட் என்னது ஃபாதர் ஆஃப் சயின்ஸ், ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியானா யார் தெரியுமா? எஸ், ஒன் அண்ட் ஒன்லி ஹீ இஸ் த கிரேட் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இவர் தான் நம்மளோட ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் உங்களுக்கு டூ யூ நோ பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. நவ் லெட்ஸ் கோயிங் டு சி தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் கூட ஆர்ச்சிவ்ஸ் இருக்குது. ஸோ TNA. ஓகே, லெட்ஸ் சி டீட்டெயிலி அபவுட் TNA, த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஸோ இது என்னென்னு சொல்லுவாங்க? மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், ப்ரெசன்ட்லி நோன் அஸ் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். ஸோ இப்போ வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். ஸோ முன்னாடி மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லொக்கேட்டட் இன் Chennai. It is one of the oldest and largest document repositories in southern India. The most of the records in the Tamil Nadu archives are in English. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், ரொம்ப பழமையான, அது மட்டும் இல்லாமல் பெரிய டாக்குமெண்ட்டை சேகரிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த TNA. இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் இங்கே வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புள் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அதனால் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயினே இங்கிலீஷில் இருந்திருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. த கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் சீரீஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் டச், டேனிஷ், பர்ஷியன்ஸ் அண்ட் மராத்தி. ஸோ இந்த மாதிரி டேனிஷ் பீப்புள், டச், நெக்ஸ்ட் பர்ஷியன், மராத்தி இவங்களோட ரெக்கார்ட்ஸ் கூட இங்கே இருக்குது. ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், தமிழ் அண்ட் உருது. ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் பற்றி, போர்ச்சுகீஸ் அண்ட் தமிழ் அண்ட் உருது பற்றி கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது கூட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெபாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் சி. ஸோ இதுதான் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். ஓகே, Tamil Nadu Archives has 1,642 volumes of Dutch records which related to Cochin and Coromandel coast. So 1,642 volumes. அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ ஒரு வால்யூமே நிறைய இருக்கும். ஸோ அப்போ 1,642 வால்யூம்ஸ்னால் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ இவ்வளவும் டச்சை பற்றினதும், தென் ரிலேட்டட் டு கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட் பற்றி, அதாவது மேபி அவங்க வந்து கடற்கரை ஓரமாக வந்து கொச்சின் வழியாக வந்திருக்காங்க, கோரமண்டல் கோஸ்ட்டில் வந்திருக்காங்க, ஸோ அங்கே வியாபாரம் பண்ணியிருக்கலாம், ஸோ அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே டோட்டலாக 1,642 வால்யூம்ஸாக கலெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்ச்சிவ்ஸில் வச்சுருக்காங்க. தீஸ் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் 1657 டு 1845 வரைக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பத்திரமா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. த டேனியன் ரெக்கார்ட்ஸ் cover the period from 1777 to 1845. Dodwell prepared with great effort, and the first issue of the Calendar of Madras Records was published in 1917. ஸோ டாட்வெல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, எஃபர்ட் எடுத்து இதெல்லாமே கேதர் பண்ணியிருக்காரு. ஸோ கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்டு கூட இவர் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எப்போனா 1917. He was highly interested in encouraging historical researchers. He opened a new chapter in the history of Tamil Nadu archives. ஸோ எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு இருக்கும், டாக்டர் ஆகணும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கேள்விப்படாத, இல்லைனா உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இதுதான். ஸோ ஹிஸ்டாரிக்கலை ரிசர்ச் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ எனிவே, ஸோ
ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டாட்வெல் கூட மேட்ச் ஆகிடலாம். ஸோ டாட்வெல்க்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸில் ஹிஸ்ட்ரிக்குன்னே ஒரு நியூ சாப்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ நவ் லெட்ஸ் see த மெட்டீரியல் சோர்சஸ். ஸோ மெட்டீரியல் சோர்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல் சோர்சஸ் already I have said you. So buildings, monuments, coins, etc. Okay, so many paintings and statues are the main sources of modern Indian history. They give us a lot of information and the achievement of national leaders and historical personalities. Historical buildings like St. Francis Church at Cochin, St. Louis Fort at Pondicherry, St. George Fort in Madras, St. David Fort in Cuddalore, India Gate, Parliament House, President House in New Delhi, etc. Different style of techniques of Indian architecture. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பெயிண்டிங், ஸ்டாச்சு, இது எல்லாமே நம்ம வந்து மாடர்ன் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியாக எடுத்துக்கலாம், மெட்டீரியல் ஹிஸ்ட்ரியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபோர்ட்ஸு, சர்ச்சஸ்ஸு, இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட் ஹவுஸ், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கண்ட்ரிக்கு ட்ரேடர்ஸாக வந்தவங்க, ஸோ மிஷினரிஸாக வந்தவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் எவிடென்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட டிஃப்ரெண்ட்டான அந்த ஸ்டைலு, ஸோ அந்த ஆர்கிடெக்சர், ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அவங்களோட கண்ட்ரியோட ஸ்டைல்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ அதர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ், கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஆர் கலெக்டட் அண்ட் ப்ரிசர்வ்ட் இன் மியூசியம். ஸோ மியூசியம் பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ மியூசியமில் என்ன வச்சுருப்போம், காயின்ஸு, ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ அதுவும் நம்மளோட மெட்டீரியல் சோர்சஸ். ஸோ நான் பார்த்த நம்ம இப்போ ரீட் பண்ண அந்த மெட்டீரியல் ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸை பற்றி தான் நம்ம பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் லுக் அவுட். ஓகே, திஸ் இஸ் ஃபோர்ட் சென்ட் டேவிட், கடலூர். ஸோ இன்னும் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் டெமாலிஷ் ஆகி இருக்குது. இன்னும் பத்திரமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ Fort St. David, Cuddalore. This is St. Francis Church at Cochin. So Cochinல இருக்கக்கூடிய ஃப்ரான்சிஸ் சர்ச். This is French Fort. இது வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் கட்டின ஃபோர்ட்டு. ஸோ ஃபோர்ட் லூயிஸ், பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, the next. So this is India Gate. This is the Parliament House of India. ஸோ அவங்களோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பில்டிங் ஆர்கிடெக்சர் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ now let's see about the museum. So museum to preserve and promote our cultural heritage. The National Museum in Delhi is the largest museum in India, which was established in 1949. So this is the National Museum of New Delhi. ஸோ இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ காயின்ஸ்லேருந்து ஸ்டாச்சூஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ only few picture I have downloaded. So if you see means you can able to learn more about this National Museum in New Delhi. So it is established in 1949. Coins are a good source to know about administrative history. The first coinage in modern India under the crown was issued in 1862. So காயின் மூலமாக கூட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர், ஸோ அவங்க எழுதப்பட்ட அந்த பிளேஸோட பேர், இயரு, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காயினேஜ் வந்து மாடர்ன் இந்தியாவில் வந்து இஷ்யூ பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1862. The next, Edward VII ascended after Queen Victoria and the coins issued by him bore his model. ஸோ குயின் விக்டோரியாவுக்கு அப்புறமா எட்வர்ட் 7 வந்து பதவிக்கு வரும்போது அவர் வந்து காயின் வந்து இஷ்யூ பண்ணுறாரு. ஸோ அவரோட மாடலில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபேஸெல்லாம் போட்டு இஷ்யூ பண்ணுறாரு. The next one is Reserve Bank of India was formally set up in 1935. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 1935 நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாஸ் empowered to issue Government of India notes. ஸோ கவர்மெண்ட் இந்தியா நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிலே எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த நோட்டெல்லாம் வந்து அங்கேருந்து தான் இஷ்யூ பண்ணுறாங்க. த ஃபஸ்ட் பேப்பர் கரன்சி issued by RBI, that is Reserve Bank of India, in Jan 1938 was
5 rupee notes bearing the portrait of King George 6. ஸோ கிங் ஜார்ஜ் 6ஓட பிக்சர் போட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க, 5 ரூபி பேப்பர் நோட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அச்சிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் தட். ஓகே, ஸோ டூ யூ நோவில் என்ன சொல்லியிருக்காங்க, 1960 Fort St. David was built by the British in கடலூர். ஸோ Fort St. David பார்த்தோம்ல பிக்சர், ஸோ அது வந்து பிரிட்டிஷ் பீப்புளால் கடலூரில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டூ யூ நோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் சில்ட்ரன் you all have understood this lesson. First topic, that is 2.1 I think. So written sources and material sources. So thanks for watching. So listen carefully, watch this video twice or thrice if you can't able to understand. So you can watch this video twice or thrice, and I'll give you the homework. You have to finish that. Thank you.